உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு புது கிருபைகளை தந்து அவர் தம்முடைய ஆலோசனை கொடுத்து அவர் வழிநடத்துவார். அவருடைய கிருபை நமக்கு போதும். யாவரும் சந்தோஷத்தோடு கூட என்னாலும் எப்பொழுதும் உம்மையே நான் துதிப்பேன், உம்மை இல்லாமல் நான் யாரை பாடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி சந்தோஷமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாமா? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி, உம்மை என்று யாரை பாடுவேன்? இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி, உம்மை என்று யாரை பாடுவேன்? இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணி சருளே வரும் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரணி சருளே வரும் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதி, உம்மை என்று யாரை பாடுவேன்? இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பெயர்த்தால், புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பெயர்த்தால், புதிய கிருபை புது கவியால். நீரப்பீவிதம் நடத்துகிறீ, நீரப்பீவிதம் நடத்துகிறீ, நூதன சாலைமை சேர்த்திடுவே, நூதன சாலைமை சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியேன், உம்மை என்று யாரை பாடுவேன்? இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். எத்தனை முறை ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றியோடு சோதரிக்கிறோம். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதி, உம்மை என்று யாரை பாடுவேன்? இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏன் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், ஏன் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும், உமது கோலும் உம் தடியும், உண்மையா என்னை தேற்றிடுதே, உண்மையா என்னை தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை
உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வம் நீர் ஆண்டவரே, நான் உண்மையை நேசிக்கிறேன். உம்முடைய திருமுகத்தை நான் எப்பொழுது பார்ப்பேன். கர்த்தாவே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாஞ்சி எல்லாம் இயேசு நீர்தானே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே, நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியேன். உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவே, சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன், சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன். சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதத்திலும் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை காக்கிறவர், போக்கிய வரத்தையும் காக்கிறவர். இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன் என்று சொன்ன தேவனிடத்தில் நம்மையும் ஆவி ஆத்மா நம்முடைய குடும்பத்தையும் வேலைகளையும் எல்லா ஆண்டு காரியத்தையும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் காத்த தேவன், இனியும் காப்பீர் என்று வாக்குரைத்ததான தேவன், எங்கள் ஆத்மாவை காப்பீராக, எங்களுடைய நடக்கைகளை காப்பீராக, எங்கள் பாதங்கள் கல்லில் இடாதபடி காக்கும் தெய்வமே, எங்களுடைய வழிகளில் ஆண்டவரே தேவரே வாய்க்க பண்ணும்படியாய், ஆண்டவரே எங்கள் கால்கள் சறுக்காமல் ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்லும்படியாய் எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்தி எங்கள் வழியை சுவையாக்கி நடத்துவீராக. எங்கள் வழிகள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நினைக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் தேவன் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே வரவு செலவுகள், எங்கள் குடும்பத்தார் செய்கிறதான வேலைகள், ஆண்டவரே பிசினஸ், ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஜெயத்தை தருகிற என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஜெயத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். வீண் செலவுகள், ஆண்டவரே விக்கினங்கள், மோசங்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி, வியாதிகளை நீக்கி ஆண்டவரே சுகத்தை கர்த்தர் தருவீராக. உம்முடைய வல்ல கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேலின் தேவன் அவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வாக்குரைத்த தேவன் நம்மை நடத்துவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ரட்சிக்கும் தேவன் அவரே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்,
ரட்சிக்கும் தேவன் அவரே. கர்த்தரை நம்பும் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பும் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. சத்துரு பட்சித்த ஆண்டுகளின் விளைவை திரும்ப பெற்றுக் கொள்வார். சத்துரு பட்சித்த ஆண்டுகளின் விளைவை திரும்ப பெற்றுக் கொள்வார். அழுது கொண்டிருக்கும் தெய்வ ஜனமே, கர்த்தருக்குள் நீ திடப்படுவாய். அழுது கொண்டிருக்கும் தெய்வ ஜனமே, கர்த்தருக்குள் நீ திடப்படுவாய். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ரட்சிக்கும் தேவன் அவரே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ரட்சிக்கும் தேவன் அவரே. கர்த்தரை நம்பும் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பும் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. சீரை பிடிக்கப்பட்ட அனைத்தையுமே மறுபடி திருப்பிக் கொள்வார். சீரை பிடிக்கப்பட்ட அனைத்தையுமே மறுபடி திருப்பிக் கொள்வார். தாவீதின் தேவன் நம் தேவன், ஒன்றும் குறையாமல் பேற்றிடுவார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன், ஒன்றும் குறையாமல் பெற்றிடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ரட்சிக்கும் தேவன் அவரே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ரட்சிக்கும் தேவன் அவரே. கர்த்தரை நம்பும் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பும் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலம், அரணான கோட்டை. ஆமென். கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாயிருப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாயிருப்பார். அந்நிய நுழைவதில்லை, அக்கினி மதியாய் காத்திடுவார். அந்நிய நுழைவதில்லை, ஆமென். அக்கினி மதியாய் காத்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ரட்சிக்கும் தேவன் அவரே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ரட்சிக்கும் தேவன் அவரே. கர்த்தரை நம்பும் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பும் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகாய் 1 அதிகாரம் 13 வசனம். ஆகாய் 1 அதிகாரம் 13 வசனம். Haggai chapter 1 verse 13. நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I am with you. தேவ ஜனத்துக்கு வந்ததான ஒரு வார்த்தை. It is a word that came to the people of God. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am with you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். God is with us. 2 நாளாகமும் 15 அதிகாரம் 2 வசனம். 2 Chronicles chapter 15 verse 2. அவர் யாரோடு கூட இருக்கிறார்? Whom does he be with? ஆசா என்கிறதான ராஜாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. The word of God was revealed to the king Asa. அங்கே சொல்லப்பட்ட காரியம், சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்
அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். The Lord is with you while you are with him. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இன்றைக்கும் நமக்கு சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை, Today also the word that is said to us, நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பார். if we are with the Lord will be with us. நாம் தேடினால் நமக்கு அவர் வெளிப்படுவார். And if we seek him, he will be found by us. நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவரும் நம்மை விட்டு விடுவார். And if we forsake him, he will also forsake us. ஆகையால் தான் ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்தார். Hence God said to us, மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனத்திலே, Matthew chapter 18 verse 20, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்றார். for where 2 or 3 gather in my name, I am there. இந்த மாதத்திலும் கூட நாமும் கர்த்தரை தேடுவோம். In this month, let us seek God. சோர்ந்து போகாமல் தேவனை தேடுவோம். Let us seek God without become weary. நாம் தேடும் பொழுது நமக்கு தென்படுவார். When we seek him, he will be found by நாம் us. அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். And if we are with him, he will be with நான் us. உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்தாரே. He has promised he is with us. நாம் ஒருமனப்பட்டு குடும்பமாய் சபையாய் அவரை தேடும் பொழுது, When we are as one, become united and seek the Lord, நம் குடும்பத்திலே நம்மோடு கூட இருக்கிறார், நம் சபையிலே நம்மோடு கூட இருக்கிறார். he is in our family, he is in our church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இங்கே வேதம் சொல்லுகிறது, The Bible says, இந்த 2 நாளாகமும் 20 அதிகாரம் 12 வசனத்திலே, in 2 Chronicles chapter 20 verse 12, யோசபாத் என்கிறதான அரசனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் against the king Jehoshaphat and the children of Israel, எதிரிகள் வருகிறார்கள். the enemies gathered together. திரளான ஜனங்கள் வருகிறார்கள். A great multitude come. இங்கே அவன் சொல்லுகிறான், He says, எங்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. for we do not have power against this great multitude that is coming against நாங்கள் us, செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. nor do we know what to do. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நடக்கிறது. Sometimes it happens in our life. நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுது In the midst of troubles, நாம் இப்படிதான் யோசிக்கிறோம். we think like this. நாங்க செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே. We do not know what to do. நாங்க தொடர்ந்து நாங்கள் முன்னேறுவதற்கு எங்களுக்கு பலன் இல்லையே. We do not have the strength to go forward. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நிறைய தடைகள் பத்தியிலே நாம் கடந்து செல்லும்படியான ஒரு காரியம் இருக்கும் பொழுது அந்த தடைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம். When we see many problems and blockages that is in our path, we are become weary. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy ஆனால் name. இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, But it is said in the Bible, எங்களுக்கு பலன் இல்லை, we do not have strength, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. we do not know what to do. ஆகையால் Hence, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. but our eyes upon you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நாமும் சொல்ல வேண்டும், We need to say, நம் குடும்பத்தார் சொல்ல வேண்டும், our family needs to say, சபையாம் நாம் சொல்லணும், as a church we need to say, எங்கள் கண்கள் உம்மை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. our eyes are always looking unto you. ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் கொடுத்தார்? So what is the answer that the Lord gave? 2 நாளாகமம் 20 அதிகாரம் 17 வசனத்திலே, In verses 17, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். position yourself and stand still and see the salvation of the Lord who is with you, O Judah and Jerusalem. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Do not fear nor be dismayed. Tomorrow go against them, for the Lord is with you. இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல. This fight is not your fight. நீங்க தரித்து நில்லுங்கள். You position yourself நான் செய்கிறதான அந்த விடுதலையை, ரட்சிப்பை, ஜெயத்தை பாருங்கள். and see the salvation that I do miraculously. பயப்படாம கலங்காம இருங்க. Do not fear or be dismayed. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. அவர் மரிக்கும் பரியந்தம் நம்மோடு இருப்பார். Until the day we die, He is with us. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலத்திலும் நம்முடைய தேவன். This God is forever our God.
மரணம் பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். Until death he will lead us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. யுத்தம் அவருடைய யுத்தம். The battle is his. நமக்கு பெரிதான ரட்சிப்பு உண்டு. And we have a great salvation. ஜெயம் உண்டு. A great victory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Jeremiah chapter 15 verse 20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலமாய் நான் வெண்கல அலங்கமாக்குவேன். And I will make you to this people a fortified bronze wall. உன்னை அரணான வெண்கலமாய் மாற்றி இருக்கிறேன். I have made you as a fortified bronze wall. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். And they will fight against you. ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். But they shall not prevail against you. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I am with you to save you and deliver you, says the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. சத்துரு நமக்கு விரோதமாய் வரலாம். The enemy may come against us. போராட்டங்கள் இருக்கலாம். There may be problems. ஆனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. But they cannot prevail against us. நம்மை ரட்சிக்க, நம்மை தப்புவிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. And to deliver us, God is with us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. எப்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்? How is he with us? எரேமியா 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. Jeremiah chapter 20 verse 11 says. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with me as a mighty awesome one. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with me as a mighty awesome one. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறுவார்கள். Therefore my persecutors will stumble. எனக்கு விரோதமாய் காரியத்திலே செய்கிறவர்கள் வாய்க்காமல் மிகவும் வெட்கப்படுவார்கள். They will not prevail, they will be greatly ashamed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகையால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். Hence God has promised us. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காது. And all the weapons that is formed against you shall not prosper. இந்த வரும் நாட்களிலும் in this coming days கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதபடி செய்வார். God is with us and all the weapons that is formed against us will not prosper by God. துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். And the persecutors will not prevail and they will fall. துன்பப்படுத்தும்படியாய் ஆலோசனை பண்ணி நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் காரியம் வாய்க்காமல் போகும். The people who want to persecute us, they will not prosper. தேவ ஜனமாகிய நாம் வெட்கப்படுவதில்லை, அவர்கள் தான் வெட்கப்பட போகிறார்கள். We as the people of God will not be ashamed, but they will be ashamed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். He will give us victory. அவர் நம்மை காப்பார். He will protect us. அவர் நம்மை தப்புவிப்பார். He will deliver us. இதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். For this he is with us. பயங்கர பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். He is as a mighty and awesome one. கர்த்தரை தேடுவோம். Let us seek God. அவர் நமக்கு தென்படுவார். And he will be found. அவரோடு இருப்போம். And let us be with him. அவர் நம்மோடு கூட இருப்பார். And he will be with us. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. Matthew chapter 28 verse 20 says. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். I am with you always, even to the end of the age. ஆமென். Amen. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார். Till the end of the age he is with us. இந்த மாதத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்து பலன் கொள்ளுவோம். Even in this month let us believe in the word of God and let us be steadfast in faith. இந்த மாதம் மாத்திரமல்ல, Not only in this month, நம் ஜீவ காலமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். the day till we die he will be with us and he will lead us. அல்லேலூயா. Hallelujah. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும். Let these words cause our faith to grow abundantly. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். Let us say every day, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். the Lord is with me. நான் அவரை தேடுவேன். I will seek him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. My eyes are always looking unto him. என்னை ரட்சிக்கும்படியாக அவர் கிரியை செய்வார். He will work to save me. என்னுடைய யுத்தத்தை அவர் நடத்துவார். And he will lead my battles. எனக்கு ஜெயத்தை தருவார். He will give me victories. என்னை தப்புவிப்பார். He will deliver me. பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார். And he will be with me as a mighty one. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us all close our eyes and கர்த்தாவே pray. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் ஒப்புக்கொடுக்கிறோம். We give you our family, ourselves and our church. எங்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் நீரே தலைவராயிரும். You be the head of us and our family. சபையை காப்பாற்றி போஷித்தருளும்.
protect the church and feed us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. எங்கள் தேவன் உம்மை வெளிப்படுத்துவீராக. Let God reveal himself உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும்படியாக to grow in the knowledge of you. உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. Reveal yourself, Lord. அறிவை தாரும். Give us knowledge. எங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க வையும். Make our eyes of the heart எங்கள் shine. கண்களை தெளிவாக்கும். Clear our eyes, Lord. உம்மை நாங்கள் ஆண்டவரே தரிசித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாக எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. Let God save us and God deliver us and எங்களை பரலோக ராஜ்யம் மட்டும் எங்களை நடத்துவீராக. lead us till the kingdom of heaven. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். Let grace surround us. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். Your grace is enough for us. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். Your grace is sufficient for us. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. Let grace be found in your sight. எங்களோடு கூட இரும். Lord, be with us. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய வழிநடத்தலும் இன்றும் மீண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ரட்சிப்பின் மதில்கள் எழும்பிட வாசல்கள் துதியால் நிறைந்திடும். ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிறைந்திடும். ஊழிய எல்லை நீர் விரித்து என்னால் சேவையில் கலந்திடும். ஊழிய எல்லை நீர் விரித்து என்னால் சேவையில் கலந்திடும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும். இயேசுதேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுதேவா, தேவனே இயேசுதேவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.